Good morning, sir. Good morning all. Voice screen clear இருக்கா? Voice screen clear. Yes, sir. Okay. So still அந்த பிரச்சனை இருக்கு. ப்ராட்காஸ்ட் ஆகல. இண்டிவிஜுவலா தேடி தான் அனுப்பணும். உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கட்டும் நல்லா. எஸ். வந்துச்சுன்னா இந்த வாட்டி மிஸ் பண்ண வேணாம். ப்ராப்பரா புட் சைடுக்கு நல்லா தான் இருக்கு புட் சைடு செட்டப். 181 ஸ்டாப் லாஸ் ஒரு என்ட்ரி கொடுங்க. 181 ஸ்டாப் லாஸ். புட் சைடு ஒரு என்ட்ரி. 205 டார்கெட். 205ல போய் டிசைட் பண்ணலாம். பட் புட் சைடு நல்லா இருக்கு. கண்டினியூ பண்றவங்க பண்ணலாம். 205 உடச்சிச்சுன்னா 222 இது டார்கெட்டு. பட் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. 205 கொஞ்சம் உஷாராக இருங்க. பார்ஷியல் புக்கிங் யாருன்னா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. 222 ஒரு டார்கெட் இருக்கு. உடையிட்டோம், சஸ்டெயின் ஆகுது. சி 221 மேலே உட்காந்துடுச்சுன்னா சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்கு இங்கே. ஒரு 215ல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் 212ல அதை உடச்சி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இது இந்த சப்போர்ட் எடுத்துச்சுன்னா சின்ன ரெசிஸ்டன்ட் 222ல உட்காந்துடுச்சுன்னா சரியான ட்ரேட். அது பியூட்டிஃபுல்லாக ட்ரையல் பண்ணலாம். எஸ், பியூட்டிஃபுல். மெதுவாக வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 கேண்டில் வந்துட்டு மேலே போயிடும். ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். புட் சைடு ரீட்டைன் பண்ணலாம் 222 வரைக்கும். சி 222 உடச்சிச்சுன்னா அது டார்கெட்டே வேற. மிஸ் பண்ணுற போறீங்க. 222 உடச்சிட்டா அது டார்கெட்டே வேற. இப்போதைக்கு 41 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரையல் பண்ணுங்க. ட்ரிபிள் டூல சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்கும். அதை உடைச்சிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் அங்கே ரெசிஸ்டன்ட் இருக்கும். உங்கள் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி 65 வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கு. ஏன்னா அந்த இடம் 222 உடையணும். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இப்போ புட் சைடு ரெடி ஆகுது. ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க கீழே இது ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. 185 சின்ன ஸ்டாப் லாஸு. 185 ஸ்டாப் லாஸ். இன்னும் உடையில. 185 ஸ்டாப் லாஸ். 197 டார்கெட். ஸ்பாட் மூவ் ஆகுது, ப்ரீமியம் வரல. ஒன் 97 அப்படியே விடுங்க. போச்சுன்னா ட்ரையல் பண்ணுங்க. 200 டார்கெட். எஸ், அவ்வளோதான். எக்ஸிட் போதும். ஒரு ரிட்ரேஸ் ஆகும். அதுக்கு மேலே போச்சுனாலும் நம்மளுக்கு வேணாம். ரிட்ரேஸ் ஆகி தான் போகும். பட் ஒரிஜினல் புட் சைடுக்கு இப்போதைக்கு அது கிடைச்சிருக்கு. 15 பாயிண்ட். அதில் ஒரு 5 பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா ஓகே.
புட் சைடு போகுது, சூப்பராக போகுது. 11 points, 10 points, 74 points ராமு கால் சைடு எடுத்துக்கிறேன். 12 points பாலாஜி, மாயா 12 points, 15 points, 12 points, 15 points ராமு, காயத்ரி 12 points, 14 points செந்தில், 12 points கௌசல், 19 points விஜய் கண்ணன், 15 points வேணுகோபால். நிஃப்டி லெவல் தேவைப்படுமா யாருக்குன்னா? மார்க்கெட் நாளைக்கு இப்போ நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா இது போய் சப்போர்ட் எடுத்துட்டு இப்படி பிரேக் ஆகி கீழே போகும்போது இங்கே என்ட்ரு ஆகும். வாய்ஸ் கேட்குதுங்க எல்லாருக்கும்? $25,900 புட்டா $7.90 90 காசு ஸ்டாப் வர மாதிரி ஒரு என்ட்ரி கொடுங்க. 790 ஸ்டாப் லாஸ். அந்த ரேஞ்சில் கிடைக்கும் போது எடுங்க. இப்போ இங்கே இருக்கு 15 பாயிண்ட். ஸோ 795 ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி ஒரு ட்ரேட் என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட்டு $31. அப்போது அந்த ரேட்டுக்கு வந்து டார்கெட் வருதுன்னா இந்த ஹை வச்சு $18 டார்கெட். ஸோ இது $7 நல்லா கீழே வரும்போது இந்த இடத்துல எங்கன்னா எடுக்கணும். அப்போ $18 டார்கெட் வச்சுக்கோங்க. $7 $18 7 பாயிண்ட்டுக்கு 7 பாயிண்ட். அப்போ இது இன்னும் எவ்வளோ கீழே கிடைக்குதோ அங்கே எடுங்க. வரும் அது கீழே. இது கீழே எப்போ வரும்னா இந்த பாட்டம் கீழே வரும், ஒரு டக்குன்னு ஒரு ஃபால் வரும். இதில் இந்த 15 பாயிண்ட்ல எவ்வளோ மைனஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ உங்கள் என்ட்ரி இங்கே கிடச்சிச்சுன்னா கூட இப்போ $9 ரிஸ்க் எடுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து ரிஸ்க். இது லாஸ்ட் கீழே வரும். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பிளான் பண்ணுங்க. யார் யார் எடுக்கிறீங்கன்னு பாருங்க. $7 இதெல்லாம் நல்ல விஷயம். ஒரு $1000 போட்டால் கூட 1000 குவான்டிட்டியில் $7000 தான். அதில் 10 பாயிண்ட் வந்தால் கூட 7000க்கு 7000 100% ப்ராஃபிட். பட் பொறுமை, இது நடந்தால் தான் இது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது வந்தோடனே இங்கே வாங்கிடாதீங்க. இது இங்கே வரும்போது இந்த இடத்துல மேலே போகணும். இது மேலே போய் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு பட் கண்டிப்பாக போவோம். இது வரைக்கும் போவோம். ஸோ இது வரைக்கும் போகும்போது கால் சைடு பிளான் பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸை போட்டு வெயிட் பண்ணி எடுக்கலாம். பட் இது மேக்ஸிமம் நம்ம புட் சைடு போகிறதுக்கான ட்ரேடு.